السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في الفرقان العليم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقيموا الصلاة وآتوا الزكاة وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى أو قام عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக. சத்திய நபி சர்தாரி ஆலம் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னவரின் அடிச்சுற்றி அடிவாராமல் அப்படிக்கப்படி பின்வற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபின்கள், தபு தாபின்கள், நாதோர்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய நாளில் இறை இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் வரதர இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தார்கள், நம்முடைய ஊரார்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்மளை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றார் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் நீடித்து நிலவிட்டு இருக்கட்டுமாக என்று துவா செய்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான எமது சலாத்தை பதிலை எதிர்பார்த்தவனாக கூறி எமது சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய மாதத்திலே மூன்றாவது ஜும்மாவில், அதில் குறிப்பாக மஃபிரத்துடைய இரண்டாவது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஏறத்தாழ இந்த ரமலான் மாதத்திலே வல்லநாயின் நமக்கு வழங்கப்பட்டுள்ள 4 ஜும்மாவை வல்லநாயின் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அதில் முதல் ஜும்மா ரஹமத்துடைய ஜும்மாவாக வழங்கியிருக்கின்றான். இரண்டாவது, மூன்றாவது ஜும்மா மஃபிரத்துடைய ஜும்மா, இறுதியாக ஒரு ஜும்மா அல்லாஹ் நரக விடுதலை கூடிய ஜும்மாவாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதில் நாம் இப்போ இருக்கக்கூடியது மஃபிரத்துடைய ஜும்மாவிலே அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதிகமாக நம்ம அல்லாஹ்விடம் பாவம் அனுப்பி கேட்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களை, விஷயத்துக்கு வருகின்றேன். நாயகம் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்று நமக்கு தெரியும். இஸ்லாத்தில் கடமைகள் 5, அதில் கலிமா, தொழுகை, நோம்பு, ஜக்காத், ஹஜ் என்று. அதில் முக்கியமாக பார்க்கக்கூடப்படுகிறது ஜக்காத். எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் நாம் செய்து விடலாம். ஆனால் அந்த ஜக்காத், இந்த ஹஜ் இருக்கின்றதே, அது மட்டும் காசு பணம் இருக்க வேண்டும், அதில் உடல் சுகத்தை இருக்க வேண்டும் என்பது நமக்கு ஹதீஸ் ஷரீஃபிலே கூறி காட்டுகின்றார்கள். இந்த ஜக்காத்தை பற்றி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹதீஸிலே பதிவு செய்யும் பொழுது இப்படியாக பதிவு செய்கின்றார்கள். யார் ஒருவர் மீது ஜக்காத் கடமையாக்கப்பட்டு அது செல்வத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு அது நாசமாக போகட்டும், அது அவர்களுக்கு அடியோடு அழிந்து விடும் என்பதாக நமக்கு ஹதீஸ் ஷரீஃபில் காணப்படுகிறது. இந்த ஜக்காத் இருக்குது அன்புக்குரியவர்களே, சில பேர் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஜக்காத் பொருள் நாம் சம்பாதியத்திலிருந்து நாம் பிற மக்களுக்கு எடுத்து கொடுப்பதினால் அது நம்மள்கிட்ட இருந்து போகக்கூடிய ஒரு வஸ்தாக இருக்கிறது, நம்மள்கிட்ட இருந்து கரிக்கக்கூடிய வஸ்தாக இருக்கிறது, நம்மளை விட்டு அதை செல்லக்கூடிய வஸ்தாக இருக்கிறது. ஒரு 10 ரூபா நம்மளிருந்து ஜோப்பிலிருந்து எடுத்து கொடுத்தோம் என்று சொன்னால் அது நம்மளை விட்டு போகிறது என்பதாக நாம் நினைத்து கொண்டு சில பேர் ஜக்காத்து கடமையாகும் ஜக்காத்து கொடுக்காமல் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களை, வல்லநாயகம் சொல்லும் பொழுது எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் ஜக்காத்து கொடுப்பது என்பது உங்களுடைய பொருட்களை கரிக்காது, உங்களுடைய செல்வத்தை அதிகமாக்கும் ஜக்காத்து. உங்களுடைய செல்வத்தை அதிகமாக்கும், உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகமாக்கும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் நீக்கக்கூடியது இந்த ஜக்காத் என்பதாக ஹாதம் நபி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறுவதில்லை. ஜக்காத் கடமையாகி எத்தனை பேர் ஜக்காத் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் எவ்வளவோ ஹதீஸுகள், குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். ஜக்காத் என்று சொன்னால் அதற்கு பல பொருள்களை நம்மளுக்கு ஹதீஸ் ரீதியாக பல பொருள்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னால் ஜக்காத் என்று சொன்னால் சுத்தமாக்குதல்.
உங்களுடைய பொருளை ஜக்காத் சுத்தமாக்கும். எப்படி ஒரு சோப்பு ஒரு உடம்பை சுத்தமாக்குதோ, எப்படி ஒரு அமல் நம்மளுடைய உள்ளத்தை சுத்தமாக்குதோ, அதே போன்று நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஜக்காத் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நோய் நொடியை சுத்தமாக்கும், நம்முடைய உடம்பை சுத்தமாக்கும், நம்மளுடைய அமல்களை சுத்தமாக்கும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த ஜக்காத்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களா சுத்தமாக்கும் என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹதீஸ் ரீதியாக அறிவிக்கிறார் என்று சொன்னால், எத்தனை நபர்கள் நாம் ஜக்காத் கடமையாக ஜக்காத் கொடுக்காமல் இருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படியாக பதிவு செய்கின்றார்கள், உங்களுக்கு ஒரு பேரிச்சம்பளத்திலிருந்து நீங்கள் ஒரு ஜக்காத்தை கொடுத்தீர்கள் சொன்னால், ஒரு பேரிச்சம்பளம், உதாரணமாக ஒரு பேரிச்சம்பளத்தை நீங்கள் ஜக்காத்து பொருளாக நீங்கள் கொடுக்கிறீர்கள், தானம் தர்மமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள், அதை அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வாங்கி வைத்துக் கொள்கின்றான். நீங்கள் ஒரு தான தர்மம் கொடுக்கிறீர்கள் அல்லது ஒரு ஜக்காத் கொடுக்கிறீர்கள், சதக்கா செய்கிறீர்கள், அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வாங்கி கொண்டு எப்படி ஒரு சின்ன குதிரை ஒரு சின்ன ஒட்டகம் தன்னுடைய சின்ன குட்டியிலிருந்து எப்படி எப்படி கொஞ்சமாக வளர்ந்து அது பெருசாக எப்படி வருகிறதோ, அதே போன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மம், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எவ்வளவு ரூபாய் கொடுக்கின்றீர்களோ அதை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் வளர்த்தி உங்களுக்கு நாளைக்கு மறுமை நாளிலே மலையை போன்று அல்லாஹ் உங்களுக்கு நன்மையாக கொடுக்கின்றார் என்பதாக காத்தம் நபி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நாம் கொடுத்திருக்கக்கூடியது ஒரு சாதாரண ஒரு ரூபாய் கொடுத்திருப்போமானால், நாளைக்கு கியாமத் நாளில் வந்து பார்த்தால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நமக்கு விட ஒரு வெறும் மலையை போன்று இருக்கும் என்பதாக காத்தம் நபி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹதீஸ் ரீதியாக சொன்னார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே விளங்கிக் கொள்ளுங்கள், ஜக்காத் கடமையாய் ஜக்காத் நாம் கொடுக்காமல் இருக்குது எவ்வளவு பெரிய குற்றம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஜக்காத்தை கொடுக்கின்றோம், ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் யா ரசூலுல்லாஹ்? ஜக்காத்தை கொடுக்கின்றோம், ஜக்காத்தை கொடுப்பதனால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் ஜக்காத்தை கொடுப்பதினால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயத்தை அல்லாஹ் உங்கள்ட்ட இருந்து எடுத்துடுவான். உங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத் மூலமாக அந்த நோய் எல்லாம் பாதுகாத்துக்கிறீங்கன்றான். உங்களுக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்படுகிறது, நீங்கள் கொடுக்கக்கூடிய தானம் தர்மம் மூலமாக, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத் மூலமாக உங்கள்கிட்ட வரக்கூடிய ஆபத்துகளை, உங்களுக்கு வரக்கூடிய தீங்குகளை, உனக்கு வரக்கூடிய சருமுகத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஜக்காத் மூலமாக காப்பாற்றுகின்றார் என்பதாக காத்தம் நபி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹதீஸ் ரீதியாக அறிவிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, யார் ஒருவர் ஜக்காத் கடமையாய் அவர் ஜக்காத் கொடுக்கவில்லையோ அவருடைய இம்மையிலே அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்து விடுகிறார் என்பது நமக்கு ஹதீஸ் ஷரீஃபிலிருந்து காணப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி, ஸஅலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னுடைய வியாபாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது யா ரசூலுல்லாஹ், வியாபாரத்துக்கு போய் நான் சம்பாரிச்சுட்டு வந்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவது என்பது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது யா ரசூலுல்லாஹ், அதனால் எனக்கு நீங்கள் என்னுடைய வியாபாரத்திற்கு பரக்கத்து பொருந்துற மாதிரி ஒரு துவா செய்யுங்கள், என்னுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி அதிகமாகிற மாதிரி எனக்கு ஒரு துவா செய்யுங்கள், என்னுடைய வியாபாரத்துக்கு துவா செய்யுங்கள் என்பதாக சொல்லும்போது நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வேணாப்பா, அதெல்லாம் வேணாம், உன்கிட்ட இப்போ எது இருக்குதோ அதுதான் உனக்கு ஹைர், இப்போ நீ எதை வச்சு வாழ்றியோ அதுதான்ப்பா உனக்கு நல்லது, உனக்கு வேணாம்ப்பா, அதெல்லாம் வேணான்ட்டாங்க. திரும்ப அந்த சஹாபி 2வது முறை கேட்குறாரு, இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், இந்த வறுமையை வச்சு என்னுடைய குடும்பத்தை ஓட்ட முடியல யா ரசூலுல்லாஹ், இந்த வறுமையை வச்சு என்னோட குடும்பத்தை நகர்த்த முடியல யா ரசூலுல்லாஹ், அதனால் எனக்கு நீங்கள் பரக்கத்திற்காக வேண்டி துவா செய்யுங்கள், என்னுடைய வாழ்வாதாரத்தில் அபிவிருத்திக்காக வேண்டி எனக்கு துவா செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது 2வது முறையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வேணாப்பா, இதுதான் உனக்கு ஹைர், உன்கிட்ட நீ இப்போ எதை வச்சு வாழ்றியோ அதுதான் உனக்கு சிறந்த வாழ்க்கை, நீ பெரிய வாழ்க்கைக்காக வசதியான வாழ்க்கைக்காக நீ ஆசைப்படாதே, இதுதான் உனக்கு நல்லது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது முறை அந்த சஹாபி சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பரக்கத்து செய்யுங்கள், என்னுடைய வியாபாரத்துக்கு நீங்கள் பரக்கத்து செய்யுங்கள், என்னுடைய குடும்பத்திற்கு நீங்கள் பரக்கத்து செய்யுங்கள், நீங்கள் துவா செய்தால் அந்த துவாய் அல்லாஹ் தஆலாவால் ஏற்கப்பட்டு விட்டு என்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட்டு விடும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு துவா செய்யுங்கள். 3வது முறையும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம் என்று. அந்த சஹாபி விடவில்லை, அந்த சஹாபியுடைய பேச்சை கேட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த ஸஅலபாவுக்கு பரக்கத்து செய்ய அல்லாஹ், இவருடைய தொழிலே பரக்கத்து செய்ய அல்லாஹ், இவருடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்ய அல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிக்கு துவா சென்று விட்டார்கள்.
அல்லாஹ்வுடைய துவா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்டது அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டான். அந்த சஹாபி முதல் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்குகின்றார்கள். முதலாவதாக அந்த சஹாபி ஷாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி முதலாவதாக ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்குகின்றார்கள். அந்த ஆட்டுக்குட்டி குட்டி போடுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக பெறுகிறது. தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே அந்த ஆட்டு மந்தையை தயார் செய்கின்றார்கள். ஆட்டு மந்தையை தயார் செய்கின்றார்கள். வியாபாரம் அதிகமாக நடக்கிறது. அந்த சஹாபிக்கு வியாபாரம் அதிகமாக அந்த ஆட்டு மண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி போய்கொண்டே இருக்கிறது. அந்த சஹாபிக்கு இன்னும் கொஞ்சம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவின் காரணமாக குட்டியெல்லாம் போடுகிறது, வியாபாரம் நல்லா நடக்கிறது. தன்னுடைய வீட்டிலே இடம் பத்தவில்லை. அந்த சஹாபிக்கு வியாபாரம் செய்வதற்காக, அந்த ஆட்டு மந்தை வைப்பதற்காக வீட்டில் இடம் பத்தவில்லை அந்த சஹாபிக்கு. உடனே என்ன செய்கிறார், ஊரை விட்டு வெளியே போய் ஒரு இடத்தை வாங்குகின்றார்கள். காசு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை வாங்கி அந்த மிகப்பெரிய இடத்திலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பரக்கத்தினால் மிகப்பெரிய ஒரு ஆட்டு கொட்டாயை போட்டு அந்த சஹாபி அங்கே ஆட்டு பண்ணை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர் மீது ஜக்காத் கடமையாகிவிட்டது. ஒரு ஆடு இல்லை, பல ஆடு இல்லை, பல கணக்கான ஆடுகளை அவர் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். காசு பணம் கையில் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. அவர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி விடுகிறார்கள் சஹாபாக்கள் மத்தியில், எப்பா ஷாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கு ஜக்காத் கடமையாகிவிட்டது. அவர் வசதியாக இருக்கிறார். அவருடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டார். அவருடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டார். அதனால் நீ அவங்கள்ட்ட போய் ஜக்காத் வாங்கிட்டு வாப்பா என்பதாக ஹாத்தம் நபி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்ல நேரா போனாங்க சஹாபாக்கள். அந்த ஷாலபா இதே மாதிரி உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சுட்டா, உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சுட்டா, உன்னுடைய வியாபாரம் ரொம்ப பெருசாயிருச்சு, அதனால நீ ஜக்காத்து கொடுக்க வேண்டும், உனக்கு ஜக்காத்து கடமையாயிருது ஷாலபா என்று சொல்லும்போது அந்த சஹாபி சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஏன் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், நான் ஏன் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், இது என்னுடைய சொந்த உழைப்பில் வந்து சம்பாதித்த பணம், இது என்னுடைய சொந்த உழைப்பில் என்னுடைய வேர்வை சிந்தி என்னுடைய ரத்தத்தை சிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வைத்த ஒரு பொருள், கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வீட்டில் நான் சேர்த்து வைத்தேன். அதற்கு பணம் என்னுடைய உழைப்பின் காரணமாக நான் ஊருக்கு வெளியே ஒரு இடம் வாங்கி இவ்வளோ பெரிய மந்தையை வைத்து என்னுடைய உழைப்பிலிருந்து நான் என்னுடைய உழைப்பை கொண்டு நான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து நான் யாருக்கு ஜக்காத்து கொடுக்க முடியும், யாருக்கும் நான் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்பதாக அந்த சஹாபாக்கள்கிட்ட வந்து சொல்ல சஹாபாக்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் இதே பார் நீங்கள் கேட்க சொன்னீர்கள், நாங்கள் போய் கேட்டோம், அதுக்கு ஷாலபா இப்படியாக ஒரு பதில் சொல்லி விட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி விட்டார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எப்பா அவர் எப்போ வந்து ஜக்காத்து பொருள் கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க, அவர் எப்போ வந்து உங்கள்கிட்ட ஜக்காத்துடைய பொருள் கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க. இதனால தான் நான் அப்பயே சொன்னேன் ஷாலபா நீ இப்போ எப்படி இருக்கிறியோ அதுதான் உனக்கு நல்லது, பெரிய வாழ்க்கைக்கு நீ ஆசைப்படாத நான் சொன்னேன். அவர் கேட்கல, அவர் கேட்காம அடம் பிடிச்சாரு. அதனால் அவருக்கு அல்லாஹ்தாலா இப்படி ஒரு பட்டத்தை இப்படி ஒரு வியாபாரத்தை கொடுத்தான். அவருக்கு காசு பணம் வந்து விட்டதனால் அவர் எப்படி ஆடுகின்றார் பாருங்கள் என்று சொல்லினார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியாக போனது, அவருடைய வியாபாரம் பெருகிக்கொண்டே போனது. ஜக்காத்து கடமையாக அவர் ஜக்காத்து கொடுக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முடிந்த உடனே அந்த சஹாபி விளங்கி கொண்டார்கள், நமக்கு ஜக்காத்து கடமையாகி நாயகம் எம்பெருமானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து கேட்டும் நாம் ஜக்காத்து கொடுக்கவில்லையே என்று அவர் படத்தை அழைத்து கொண்டு தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு நேராக வருகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னால் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் அந்த ஷாலபா ரலியல்லாஹு தஆலா அவர் ஓடி வருகின்றார்கள். ஓடி வந்து சொல்லுகின்றார்கள், அபூபக்கரே நான் என்னுடைய பொருளிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து கேட்டார்கள், நான் கொடுக்கவில்லை, இந்தாங்கள் ஜக்காத்துடைய பொருள் என்று கொடுத்தார்கள். கொடுக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மறுத்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு நீங்கள் ஜக்காத்து பொருளை கொடுக்கவில்லை. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டு நீங்கள் ஜக்காத்து பொருளை கொடுக்கவில்லை, ரசூலுல்லாஹ் கேட்டு கொடுக்காத ஜக்காத்து பொருளை நான் வாங்கவே மாட்டேன் என்று தடுத்து விட்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய்விட்டார்கள். ஷாலபா சஹாபாக்கள் அந்த அவருடைய இடத்துக்கு போய்விட்டார்கள். அபூபக்கர் நாயகனுடைய காலம் முடிந்தது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டாவது ஆட்சி காலம் வந்தார்கள், இரண்டாவது ஜனாதிபதியாக வந்தார்கள். அவர்கள் காலத்தில் அந்த சஹாபி ஷாலபா என்று சொல்லக்கூடிய சஹாபி ஜக்காத்து பொருளை தூக்கி கொண்டு ஜக்காத்துடைய காசை தூக்கி கொண்டு நேராக வந்தார்கள் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இடத்தில். உமரே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உமரே என்னுடைய ஜக்காத்து பொருளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் உமரே என்று சொல்லும் பொழுது அப்பையும் சொன்னார்கள் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டும் கொடுக்காத ஜக்காத்து பொருள் உமர் ரலியல்லாஹு தடுத்து விட்டார்கள், நானும் என்னுடைய ஆட்சி காலத்தை நான் தடுத்து விடுகின்றேன், நானும் வாங்க மாட்டேன்
மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அனுப்பி விட்டார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம் முடிந்து விட்டது. அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வந்தது. அவருடைய ஆட்சி காலத்தில் தூக்கி கொண்டு வந்தார்கள் ஜக்காத் பொருளை. அந்த சஹாபி தூக்கி கொண்டு வந்தார்கள் ஜக்காத் பொருளை. அப்பையும் தடுத்து விட்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஜக்காத் பொருள் எங்களுக்கு தேவையில்லை, ரசூலுல்லாஹ் வாங்கவில்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாங்கவில்லை, உமர் ரலியல்லாஹு வாங்கவில்லை, உஸ்மானாக இருக்கக்கூடிய நானும் வாங்க மாட்டேன் என்பதாக தடுத்து விட்டார்கள். இதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவர் ஜக்காத் பொருள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டு கொடுக்காதன் காரணமாக அவர் பொருளெல்லாம் அழிந்து போய் எவ்வளவு வசதி வாய்ப்பாக வாழ்ந்தார்களோ எல்லா வசதியும் வாய்ப்பு அல்லாஹ் தஆலா பிடுங்கி ஒரு அனாதியாக மௌத்தானார்கள். அவருடைய மரணம் மிக கொடுமையான மரணமாக இருந்தது என்பதாக நமக்கு ஹதீஸ் ஷரீஃபில் காணப்படுகிறது. இதை சொல்லிக்கொண்டு நம்ம இமாம் சொல்லுவார்கள், ஜக்காத் ஒரு மனிதனுக்கு கடமையாக விடுதுன்னு சொன்னால் அந்த ஜக்காத்தை அவரை கண்டிப்பாக கொடுத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக ஜக்காத்து கடமையாக இருச்சு. ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் ஒருவர் தனக்கு ஜக்காத்து கடமையாகி அவர் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவருடைய பொருள் இருக்கிறதே நாளைக்கு கியாமத் நாளில் விடுங்க. நாளைக்கு கியாமத்தில் அதுக்கு தண்டனை, அதுக்கு வேற ஒரு தண்டனை. இன்மையில் அல்லாஹ் தஆலா அதை எப்படி ஆக்குவான் என்றால் அரசாங்கத்து மூலமாக அந்த பொருளை பிடுங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிடுவான். அது நோய் நொடியில் போகக்கூடிய பொருளாக அந்த பொருளை அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். இன்னும் நெருப்பிலிருந்து போகக்கூடிய, நெருப்பில் கசிங்கி போகக்கூடிய பொருளாக அல்லாஹ் ஆக்கிடுவான். தண்ணியை கொண்டு நாம் கொடுக்காத ஜக்காத்தை அல்லாஹ் அழித்திடுவான். திருடது மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய ஜக்காத்து பொருளை பிடுங்கிடுவான் என்பதாக ஹாத்தம் நபி எம்பெருமானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அன்புக்குரிய விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜக்காத் என்பது மிக 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 பெரிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்குது. அந்த ஜக்காத் கடமையாகி நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பொருள் அதோடு அழிந்து போகும் என்பதாக ஹாத்தம் நபி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால் ஜக்காத் கடமையாக நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸில் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுக்கு ஜக்காத் கடமையாக நீ ஜக்காத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அதுக்கு என்ன தண்டனை கொடுப்பான்னு தெரியுமா? நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பான்னு தெரியுமா? யார் ஜக்காத் கொடுக்கவில்லையோ, எந்த பொருளை அவர் ஜக்காத் கொடுக்கவில்லையோ அவருடைய அந்த தங்கத்தையும் அவருடைய அந்த வெள்ளியையும் அவர் அல்லாஹ் தஆலா ஒரு சூடு காட்டி நெருப்பலான அந்த நரகத்தில் சூடு காட்டி அவருடைய உடம்பில் அல்லாஹ் தஆலா பத்து போடுவான், சூடு போடுவான் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. நாம் கொடுக்கல ஒரு ஜக்காத்து, தங்கத்தின் மூலமாக ஜக்காத்து நமக்கு கடமையாயிருச்சு, வெள்ளி மூலமாக நமக்கு ஜக்காத்து கடமையாயிருது. அந்த ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஜக்காத்தை நாளைக்கு கியாமத் நாள் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார்? அதை நெருப்பில் காட்சி அது நம்ம முதுகுல சூடு போடுகின்றார். நம்முடைய விலா எலும்பு வரை அது சென்று அடியும் என்பதாக ஹாத்தம் நபி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, ஜக்காத் கடமையாகி நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதாக ஹாத்தம் நபி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாக இருக்குது. இப்போ வருவோம், யாருக்கு ஜக்காத் கடமை? ஜக்காத் பேசுகின்றோமோ யாருக்கு ஜக்காத் கடமை என்று பார்த்தால் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, தங்கத்தில் 87.5 கிராம் யார் வைத்திருக்கின்றார்களோ, 87.5 கிராம் யார் வைத்திருக்கின்றார்களோ, தங்கத்தில் வைத்திருக்கின்றார்களோ அவருக்கு ஜக்காத் கடமை. அதே வெள்ளியில் 612 கிராம் யார் வைத்திருக்கின்றார்களோ அவருக்கு ஜக்காத் கடமை. அது எப்படியாக இருக்க வேண்டும்? அந்த தங்கத்தில் 87.5 கிராம் அந்த எப்படியாக இருக்க வேண்டும்? ஒரு வருஷம் நம்மள்ட்ட பூர்த்தியாக இருக்க வேண்டும். இந்த வருஷம் ரமலானில் இருக்குதுன்னா அடுத்த வருஷம் ரமலான் வரை அந்த தங்கம் நம்மள்ட்ட கையில் இருக்கு. அது பெண்கள் வீட்டில் வச்சு பூட்டி வச்சிருந்தாலும் சரி, கழுத்தில் வச்சு பூட்டி வச்சிருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கு ஜக்காத் கடமை. அவர்கள் அந்த பொருள் இருந்து அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும். 2.5% ஜக்காத் கொடுக்க வேண்டும். 100க்கு 2.5% ஜக்காத் கொடுக்க வேண்டும். அவளுக்கு ஜக்காத் கடமையாகி விட்டது. அல்லது இப்படியாக வைத்துக் கொள்ளலாம், என்கிட்ட நகையாக இல்லை, அதற்குரிய பொருளாதாரம் எங்கள்கிட்ட இருக்குது, கையில் ஒரு 40,000 ரூபா வச்சுக்குவோம், ஒரு 40,000 ரூபாய் கையில் என்கிட்ட பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு வருஷம் அந்த கையில் உங்கள்கிட்ட 40,000 ரூபாய் புழங்கிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட 40,000 ரூபாய் இருக்குதுன்னா அந்த 40,000 ரூபாய்க்கு நீங்கள் ஜக்காத் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். அதே போன்று வெள்ளியில் உங்கள்கிட்ட வெள்ளிக்கு இன்னைக்கு காசு ரேட்டு எவ்வளவோ அந்த காசு உங்கள்கிட்ட ஒரு வருஷம் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா உங்களுக்கு ஜக்காத் கடமையாயிருச்சு. அந்த ஜக்காத்தை நீங்கள் கணக்கிட்டு 100க்கு 2% கணக்கிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ ரூபா இருக்குதோ அதுக்கு நீங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதாக ஹாத்தம் நபி பெருமானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, அந்த ஒரு சோபா கடை அல்லது ஒரு மளிகை கடை அல்லது ஏதோ ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, அந்த கடையில் ஜாமான்லாம் இருக்குது, அந்த ஜாமான் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து அந்த ஜாமான் எவ்வளோ வருது, அந்த
ஜாமானுக்கும் இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த அளவிற்கும் கரெக்டாக வந்தது என்று சொன்னால் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஜாமானுக்கு ஜக்காத் கடமை என்பது சொன்னார்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே. ஒரு சோபா கடை இருக்குது, வியாபாரம் விற்கக்கூடிய வியாபாரத்தில் ஏதோ ஒரு வியாபாரம் வைத்திருக்கின்றோம், அதில் இருக்கக்கூடிய பொருளை கணக்கிட்டு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னார்கள், நம்மகிட்ட ஒரு இடம் இருக்குது, பெருச ஒரு நிலம் இருக்குது, விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த விவசாய நிலத்திற்கும் நமக்கு ஜக்காத் இருக்குது என்பதாக சொன்னார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னதாக மேலாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நம்மள்ட்ட ஒரு இடம் நம்ம வாங்கி போச்சிருக்கோம், ஒரு 10 சென்ட் அல்லது ஒரு 2 சென்ட் அல்லது ஒரு 5 சென்ட் அல்லது ஒரு 7 சென்ட் ஒரு இடம் ஒரு இடத்துல நம்ம வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம். அங்கே ஒரு வீடு கட்டுல சும்மா ஒரு இடம் வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம். அந்த இடத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும்னா அந்த இடத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும். இன்னைக்கு ரேட்டு படி, அதாவது நம்ம ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் வாங்கியிருப்போம், அன்னைக்கு ரேட் என்னமோ கணக்கு போடக்கூடாது. இன்னைக்கு என்ன ரேட்டு, இன்னைக்கு அந்த இடத்துடைய மதிப்பு ஒரு 5 சென்ட் வச்சிருக்கிறோம், இன்னைக்கு அந்த 5 சென்ட்டுடைய மதிப்பு என்ன ரேட்டு, அந்த ரேட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும், அந்த ரேட்டை எடுக்கணும், அதிலிருந்து எத்தனை % ஜக்காத் கொடுக்கணுமோ அந்த ஜக்காத்தை கொடுக்கணும் என்று சொன்னார்கள் நமக்கு இமாம்கள். ஆக அன்புக்குரியவர்களே, ஜக்காத் யார் யாரெல்லாம் கடமையாகி ஜக்காத் கொடுக்கவில்லையோ அவருடைய பொருள் அவர்களை விட்டு அழிந்து விடும் என்பதாக ஹாத்தம் நபி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹதீஸ் ரீதியாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, ஜக்காத் கடமையாக சில பேர் நாம் இருக்கின்றோம், வருடந்தோறும் ஜக்காத் கொடுப்பதற்கு தாமதமாகி கொண்டிருக்கின்றோம். ஜக்காத்தை கொடுங்கள். ஜக்காத் கொடுப்பதற்கு மூலமாக நம்முடைய பொருள் நம்மளை விட்டு போகாது, நம்முடைய உடம்பை எல்லாம் சுத்தமாக்குவான், நம்முடைய தொழிலில் எல்லாம் சுத்தமாக்குவான், நம்முடைய வியாபாரத்தை எல்லாம் சுத்தமாக்குவான், நம்மள்கிட்ட வரக்கூடிய நோய் நொடியெல்லாம் அல்லாஹ் தஆலா விட்டு நீக்குகின்றான் என்பதாக நமக்கு ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. ஜக்காத் கடமையானவர்கள் ஜக்காத்தை கொடுங்கள். அதற்கு எவ்வளவு என்ற நிர்ணயம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இமாம்கிட்ட வந்து கேளுங்கள், இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள எவ்வளவு ஜக்காத் எவ்வளவு பொருள் உங்கள்கிட்ட இருக்குதோ அதுக்குள்ள பட்டியலை போட்டு தரோம், அந்த தொகையை நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, ஜக்காத் கடமையாக ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவருக்கு தந்தர் உருவானாக. நம்ம ஆளுங்காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற திருக்கலிமோடு வாழ்ந்த திருக்கலிமோடு மரணிக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவருக்கு தந்தர் உருவானாக. நம்ம இறுதி பேச்சும் இறுதி மூச்சும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பேச்சாக மூச்சாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவருக்கு தந்தர் உருவானாக. அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்தை செழிப்பாக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய வயதிலே பறக்கச் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் பறக்கச் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய ஊர் மக்களிலே பறக்கச் செய்வானாக. அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல ஆட்சியாளர்களை தருவானாக. எந்த ஆட்சி வந்தால் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய உலகத்திற்கும் சிறந்த ஆட்சியாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஆட்சியை வல்ல நாயன் நம் அனைவருக்கு தந்தர் புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.